டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச 500 கோடி வசூல் அடிச்ச படம் தான் கூலி. இதை தொடர்ந்து இப்ப அடுத்ததான் நம்ம ரஜினி கமல் ரெண்டு லெஜண்ட் வச்சு கேங்ஸ்டர் படத்தை லோகேஷ் டைரக்ட் பண்ண போறாராம். இதனாலதான் கைதி 2 படத்தோட ஷூட்டிங்கையும் தள்ளி வச்சிருக்காங்க. சோ இதனாலே என்னது கைதி 2 படத்தை எடுக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் ரஜினி கமல் மாதிரி ரெண்டு லெஜண்ட் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற போது வேற லெவல் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பத்தின அப்டேட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் இன்னொரு ட்விஸ்டும் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போறாராம். சோ அந்த படத்தோட ஸ்கிரிப்டை பல மாசமாவே அருண் மாதேஸ்வரன் எழுதிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் இதுல லோகேஷ் கனகராஜுக்கு ஜோடியா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிருவீங்க. அதாவது மலையாள நடிகை மிர்னா மேனன் தான் நடிக்க போறாங்க. இவங்க ஆல்ரெடி ஜெயிலர் படத்துல ரஜினிக்கு மருமகளா நடிச்சிருப்பாங்க. இப்போ ஜெயிலர் 2 படத்துலயும் நடிச்சிட்டு வராங்களாம். இதை கேட்ட எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிக்கிறாரா அப்படின்றதே ஒரு பெரிய ஷாக்ல தான் இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ டேரக்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோவா என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த வகையில் இப்போ லோகேஷ் கனகராஜும் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்றப்போ நிறைய பேர் என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம மிர்னா மேனன் ஜெயிலர் படத்துல ரஜினிக்கு மருமகளா நடிச்சப்பே உங்களுக்கு பல பாராட்டுகள் கிடைச்சது. ஏன்னா அவங்களோட கேரக்டருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அப்படி இருக்கப்போ லோகேஷ்க்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்றப்போ எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயினா சுதா அப்படின்றவங்களும் நடிக்கிறாங்களாம். இதை கேட்ட எல்லாருமே இப்போ லோகேஷ்க்கு இந்த படத்துல 2 ஹீரோயினா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் ஃபீல் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லோகேஷ் அருண் மாதேஸ்வரன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரஜினி கமல் வச்சு படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் கைதி 2 படத்தை ஷூட் பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லியுமே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம லோகேஷ் ஹீரோவா நடிக்கிறார் அப்படின்னா அது என்ன மாதிரி படமா இருக்கும்? அதுவும் கேங்ஸ்டர் படமா இருக்குமா இல்ல 2 ஹீரோயின் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.